ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அன்றைக்கி காலையில் மாயா ரெடி ஆகிட்டு நேராக கிளம்பிடுறாங்க மணிக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, எப்படியாச்சும் நம்ம மாமா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணுன்னுட்டு ரகுராம் ஜானகி ரெண்டு பேர்கிட்டேயுமே ஒரு பழத்தட்டோட மாமா இன்னைக்கு என்னோட கோயம்புத்தூர் ஃப்ரெண்டுக்கு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ், ஸோ அவனால் வர முடியல, நீங்கள் தான் அவனை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னதும், எனக்கு டைம் இல்லையப்பா, நான் எப்படி வர்றது எனக்கு தெரியுமாம்மா, அதனால தான் பழத்தட்டெல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்துருக்கா, ஸோ உங்ககிட்ட நானே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன், அவனோட பேரும் சீனு தான், அவனா நினச்சி என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதும், உடனே கையில் கிடந்த ஒரு மோதிரத்தை எடுத்து சீனு வச்சுருந்தா அந்த பழத்தட்டில் வச்சு சீனுவை ஆசீர்வதிக்கிறாங்க ஜானகி ரகுராமனும். நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னதும், சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரா சீனு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மாயா சீனு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. மாயா புடவை கட்டிட்டு வர அழகை பார்த்து சீனு மெய் மறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி சீனுவும் பட்டு வச்சுட்டு கட்டிட்டு வராங்க. என்னடா அது, நம்ம ரெண்டு பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிருக்கோம். ஆமா மணி என்ன அங்க, அவர் பொண்ணு கூட ரெடியா வருவாரு. சரி நான் புடவை கட்டியிருக்கேன், ஓகே, நீ எதுக்குடா பட்டு வச்சுட்டு எல்லாம் கட்டியிருக்க, உனக்கு எப்படி இந்த புடவை எடுத்து தந்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த பட்டு வச்சுட்டு எடுத்து தந்திருக்காரு அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. ரெஜிஸ்டாரும் நம்ம சீனோட ஆள்டாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் கையெழுத்து போட சொல்றாங்க. உடனே சீனு மாயா ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு நல்லபடியா முடிச்சிடுறாங்க. சரி வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி விஷயம்லாம் பண்றாங்க மாயா. சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. சீனு மாயா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் உடனே நம்ம சீனு யோசிக்கிறாங்க, கடவுளே மாயாவுக்கு இந்த விஷயத்தை நம்ம எப்படியாச்சும் எடுத்து சொல்லணும், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ரகுராம் என்னப்பா சீனு, உன்னோட ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்டியா? ஆமாம் மாமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னதும், சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரகுராம் கொடுத்த மோதிரத்தை நம்ம சீனுவை கையில போட்டிருப்பாங்க. இதை நம்ம ஜானகி நோட் பண்ணிடுறாங்க. என்ன இது, நம்ம சீனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மோதிரத்தை சீனு போட்டிருக்கான், ஒன்றும் புரியலையே, ஒருவேளை பையனுக்கு அந்த மோதிரத்துல ஆசை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சாதாரணமா விட்டுடுறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயா உள்ள வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சீனு என்ன ஆச்சு மாயா, இல்லை சீனு, எல்லாரும் ஆர்வமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நடக்கிறதுலாம் பார்த்தா எங்க உனக்கு சாருக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கே பதட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னதும், இங்க பாரு மாயா, அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீனு உறுதியா சொல்றாங்க. அது எப்படிடா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம உறுதியா சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல, அப்படி நடந்தா சட்டப்படி குற்றம் அப்படின்னதும் எனக்கு புரியல. இங்க பாரு மாயா, அதான் நாம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோமே, என்னடா உளறிட்டு இருக்க, பைத்தியமாடா நீ, ஏண்டா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? இல்ல மாயா, எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது, மணி எனக்கு கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னதும், சீனு நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னதும், நம்ம சீனு போட்டு திட்டம் எல்லாத்தையும் சீனு மாயா கிட்ட சொல்றாங்க. இது கிட்ட மாயா செம அதிர்ச்சியாகி சீனு கண்ணத்துல பொழிச்சு பொழிச்சுன்னு அடிப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.